இன்றைக்கு உங்களுக்கு இது யார் செய்ய போறான்னு ஒரு கேள்வியோடு கூட, இது யார் எனக்கு நடத்துவா, இந்த காரியத்தை யார் எனக்காக போய் பேசுவா, இந்த காரியத்தை யார் எனக்காக எடுத்து செல்லுவா, எனக்காக யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு பிளாங்க் செக்கை இன்னைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கிறார். என்னன்னா, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதை நான் செய்வேன். பிரியமானவர்களே, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள நாமம் இயேசு என்கின்ற நாமம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பூதளத்துள்ளோர் இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்குள்ளாக போகிறார்கள். அலங்கார வாசலுக்குள்ளாக போகின்றார்கள். அங்கே பார்த்தா பிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு மனுஷன் உட்கார்ந்திருக்கான். அவன் அன்னைக்கு வாழணுன்றதுக்காக எனக்கு ஏதாவது காசு இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். அப்போது பேதுரு சொல்லுகிறார், எங்களிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார்கள். அவருடைய நாமம் எங்கள்கிட்ட இருக்கு, அந்த நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்தான், குதித்தான், துள்ளினான், துதித்தான். அது அப்படியே ஆண்டவரிடத்திலே போய் அந்த ஆலயத்திற்குள்ளாக ஒரு சாட்சியாக உலாவி வந்தான் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டுகிறதெல்லாம் அன்னைக்கு வாழணுன்றதுக்காக. You give him a fish, he will live for the day. Teach him fishing, he will live for his life என்று சொல்லுவார்கள். அதுபோல் ஒரு நாளைக்காக ஆண்டவரே இன்னைக்கு மீன் கொடுங்க ஆண்டவரே என்ன கொடுத்துட்டு போவார். ஆனால் அது ஒரு நாளைக்கு மாத்திரம்தான். எனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கை ஃபுல்லாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு இது யார் செய்ய போறான்னு ஒரு கேள்வியோடு கூட, இது யார் எனக்கு நடத்துவா, இந்த காரியத்தை யார் எனக்காக போய் பேசுவா, இந்த காரியத்தை யார் எனக்காக எடுத்து செல்லுவா, எனக்காக யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி. இன்னைக்கு அதை கேளுங்க பிரியமானவர்களே. அதை கேட்கும் பொழுது ஆண்டவர் தருகின்றவராயிருக்கிறார். தரும் பொழுது நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு சேரும். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட நிறைவான சமாதானமும் சேரும். அந்த சமாதானத்தை பிடித்து கொண்டு சந்தோஷமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெட்டிஷன் கொடுக்கறது போல ஆண்டவரை கொடுக்காம எங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன், இந்த ஒரு காரியத்தை என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் எந்த ஒரு காரியத்தை கேட்கிறார்களோ அதை கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் உம்முடைய வல்லமையினாலே நிறைவேற்றி தரும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.